விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, இந்த பலன்களை வந்து பாருங்க, நாங்க 2 பகுதியா சொல்றோம். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முற்பகுதி அப்படின்றது நவம்பர் 11 டு டிசம்பர் 5, 2025 வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல பாக்கிய குருவா இருக்கார். எல்லா விதத்திலயும் குட்லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், இந்த மாதிரி ரொம்ப நாளா இந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேங்க, அந்த விஷயம் கிடைச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, அந்த விஷயம் எப்படி கிடைக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு விஷயத்த ஒரு முறை முயற்சி பண்ணா கிடைக்காது. ஒரு விஷயத்த 5 முறை முயற்சி பண்ணுங்க, 6 முறை முயற்சி பண்ணுங்க, சாலிடா கிடைச்சிடும். நான் 2 முறை தான் முயற்சி பண்ணுவேன். அட போய் 3 முறை யாரு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், முயற்சி பண்ணி இத்தனை முயற்சி 5 அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகுதையா அப்படின்னா, அந்த 5 அட்டெம்ப்ட் ஃபெயிலியர்லயும் ஒவ்வொரு ஃபெயிலியர்லயும் ஒவ்வொரு விஷயத்த நீங்க வந்து கத்துக்குவீங்க. அது ஒரு பெரிய அனுபவமா இருக்கும், அடுத்து நீங்க தோல்வி அடையாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிளஸ்ங்க, யூ கேன் டூ இட், நல்ல விஷயம். அதுக்கும் மேல உங்களுக்கு சனியை பொருத்தி சொல்லணும் அப்படின்னா, சனி பஞ்சம சனியா இருக்காரு. நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைகிறார். குருனோட 9ஆம் பார்வை டிசம்பர் 5 வரைக்கும் சனி மேல இருக்கு. சனியே நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு, பட் இருந்தாலும் அவரோட வக்ர பார்வை நல்லிஃபை ஆயிடும், குருனோட பார்வை அவர் மேல இருக்கிறதுனால. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். முதற் பகுதி. பிற்பகுதியில போயிடுறோம். இப்ப விருச்சிக ராசி என்பர்கள் பிற்பகுதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 5, 2025 டு மார்ச் 11, 2026 வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருப்பார். அஷ்டமஸ்தானத்துல இருக்கார், வக்ரகதி அடையிறது நல்லதுதான். கெடுக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உடம்பு சரியில்லாம போறாரு அப்படின்னா, அவரால் நம்மள பெருசா கெடுக்க முடியாது இல்லைங்களா? சோ அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பியாண்ட் தட் நம்ம சில விஷயங்கள்ல காஷியஸா இருக்கணும். எதுல? விஷயம், நம்ம வண்டி வாகனம் போகும்போது நிதானமா போகணும். பெருசா வந்து ஸ்பீடு, அதாவது ஸ்பீடு பயங்கரமா எடுக்கிறது, ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே வண்டி போட்டுறது, போனை ஹெல்மெட் குள்ள சொருவிட்டு வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் விருச்சிகம் செய்யாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, சேர்க்கை, தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது நம்மளுக்கு வரும். எந்த சேர்க்கை தேவையான சேர்க்கை, எந்த சேர்க்கை தேவையில்லாத சேர்க்கை, எந்த சேர்க்கையுமே வேண்டாம். எல்லார்கிட்டயும் ஹாய் பை அப்படி இருந்துக்கிறது நல்லது. பெருசா ஒட்டி உறவாடும் வேண்டாம், குஸ்தி சண்டை போட்டுக்கும் வேண்டாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தப்பு தண்டா நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேடிக்கை பார்க்க கூட போக வேண்டாம். நம்ம வேடிக்கை பார்க்க போய் இவனும் அந்த தப்பு தண்டால ஆளு தூக்கி உள்ள போட்டுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால அது வேண்டாம். 4வது விஷயம், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இந்த 4 விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இப்ப இந்த பிற்பகுதியில சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம சனியா இருக்கா. பொதுவா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல யாரு இருக்கா அப்படின்னா சனி இருக்கா. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சனி உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய காத்திருக்கா. இது வரைக்கும் எந்த நல்லதும் நடக்கலையம்மா, இன்னும் ஸ்டில் 2 இயர்ஸ் இருக்கு, கண்டிப்பா நல்லது நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும். பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ரகதி அடையறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள். இத எங்க சுய ஜாதகத்துல இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும், இந்த காலகட்டத்துல நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும். அது சொத்து சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, இல்ல குழந்தை பேரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.